ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் யூ ஆல். ஸோ இந்த வீடியோவில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு 5 vocabulary வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா செட்பேக். செட்பேக் அப்படின்ற போது பின்னடைவு அப்படின்னு அர்த்தம். பின்னடைவு. இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். டோன்ட் வரி, இட் இஸ் எ டெம்பரவரி செட்பேக். டோன்ட் வரி, இட் இஸ் எ டெம்பரவரி செட்பேக். கவலைப்படாத, இது ஒரு தற்காலிக பின்னடைவு தான், நீ மறுபடியும் ஜெயிச்சிடலாம் அந்த மாதிரி. இந்தியன் டீம் சஃபர்டு செட்பேக் இன் லாஸ்ட் மேட்ச். இந்தியன் டீம் சஃபர்டு செட்பேக் இன் லாஸ்ட் மேட்ச். இந்திய அணிக்கு லாஸ்ட் மேட்ச்சில் கடந்த ஆட்டத்தில் ஒரு பின்னடைவு ஏற்படுது. அவங்க சரியாக பர்ஃபார்ம் பண்ணல. ஸோ அதனால் ஒரு பின்னடைவு ஏற்பட்டது. ஹீ ஹேட் அ வெரி சீரியஸ் செட்பேக் இன் ஹிஸ் கரியர். ஹீ ஹேட் அ வெரி சீரியஸ் செட்பேக் இன் ஹிஸ் கரியர். அவருக்கு அவரோட வாழ்க்கையில், அவரோட கரியரில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவு வந்து ஏற்பட்டது. ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டது. அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட், கொஞ்சம் கம்பேக். கம்பேக் அப்படின்ற போது திரும்பி வருது. இதுக்கு ஆக்சுவலாக 2 மீனிங் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக சொல்கிறது திரும்பி வருது. இன்னொன்று பார்த்திங்கன்னா மறுபிரவேசம் அப்படி சொல்லுவாங்க. மறுபிரவேசம், ஒரு விஷயத்துலேருந்து விலகி போயிட்டு மறுபடியும் அந்த விஷயம் வேணும், இல்லை மறுபடியும் அந்த விஷயம் பண்ணுறதுக்கு ஒரு புதிய ஒரு உத்வேகத்தோடு திரும்பி வருது. ஒரு மறுபிரவேசம் அப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 2 மீனிங் இருக்குது. எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஐ வில் கம் பேக் இன் 30 minutes. ஐ வில் கம் பேக் இன் 30 minutes. நான் 30 நிமிஷத்தில், அதாவது அரை மணி நேரத்தில் நான் திரும்பி வந்துடுறேன். அரை மணி நேரத்தில் நான் திரும்பி வந்துடுவேன் அப்படி சொல்கிறது. அந்த நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஹிஸ் கம்பேக் கேவ் அஸ் எனர்ஜி. ஹிஸ் கம்பேக் கேவ் அஸ் எனர்ஜி. இது வந்து மறுபிரவேசம். அவருடைய மறுபிரவேசம் எங்களுக்கு ஒரு புதிய உத்வேகத்தை கொடுத்தது அப்படி சொல்கிறது. ஓகேங்களா? மறுபிரவேசம் அப்படின்ற போது ஒரு காயத்தாலேயோ இல்லை ஒரு ஏதோ ஒரு ரீசனாலேயோ விலகி போயிருக்கலாம். மறுபடியும் இது வேணும் அப்படின்ட்டு ஒரு எண்ணத்தோட, ஒரு முடிவோட திரும்பி வர்றது. ஓகேங்களா? யுவர் ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்டிங் யுவர் கம்பேக். யுவர் ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்டிங் யுவர் கம்பேக். உங்களோட மறுபிரவேசத்தை உங்களோட ஃபேன்ஸ்லாம் எதிர்பார்க்குறாங்க அப்படி சொல்கிறது. ஓகேங்களா? அந்த நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா காம்பேக்ட். காம்பேக்ட் நீங்கள் அதிகம் கேள்விப்பட்டிருப்பீங்க. காம்பேக்ட் அப்படின்ற போது அளவில் சின்னதாகவும் அதே அளவு பார்த்திங்கன்னா வசதிகளில் அது கொடுக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ வசதிகள் அதிகமாகவும் அளவு வந்து சின்னதாகவும் இருக்கக்கூடியதான் காம்பேக்ட் அப்படின்றது. நம்ம பொதுவாக வந்து கேட்டிருப்போம். காம்பேக்ட் கேமரா, காம்பேக்ட் லேப்டாப், காம்பேக்ட் டிசைன். இட் இஸ் காம்பேக்ட் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. காம்பேக்ட் டிசைன் அப்படின்ற போது அளவில் வந்து ரொம்ப ஒரு சின்னதான ஒரு அளவு, ஆனால் ஃபீச்சர்ஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான ஒரு ஃபீச்சர்ஸ் அப்படி சொல்கிறது. ஓகேங்களா? தி லேப்டாப் கம்ஸ் வித் காம்பேக்ட் டிசைன். தி லேப்டாப் கம்ஸ் வித் காம்பேக்ட் டிசைன். இந்த லேப்டாப் வந்து அளவில் சின்னதாக வருது. காம்பேக்ட் டிசைன் அப்படின்ற போது ஃபீச்சர்ஸில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, ஆனால் அளவில் சின்னதாக வருது அப்படி சொல்கிறது. ஓகேங்களா? மை கார் இஸ் ஸ்மால் பட் காம்பேக்ட் டு மை ஃபேமிலி. மை கார் இஸ் ஸ்மால் பட் காம்பேக்ட் டு மை ஃபேமிலி. என்னோடய கார் வந்து அளவில் சின்னது தான், ஆனால் என்னோடய ஃபேமிலிக்கு தகுந்தது, உகந்தது, போதுமான அளவு இருக்கும். என்னோடய ஃபேமிலிக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு சரியாக இருக்கும், கரெக்டாக இருக்கும் அப்படி சொல்கிறது. ஓகேங்களா? திஸ் ஃபோன் இஸ் நாட் அ காம்பேக்ட் ஒன். திஸ் ஃபோன் இஸ் நாட் அ காம்பேக்ட் ஒன். காம்பேக்ட் ஒன் அப்படின்ற போது சின்னது. இட்ஸ் நாட் அ காம்பேக்ட் ஒன் அப்படின்ற போது அளவில் சின்னது கிடையாது. ஃபீச்சர்ஸ் அதிகமாக இருக்கலாம், ஆனால் இட்ஸ் நாட் அ காம்பேக்ட் ஒன் அப்படின்ற போது கை கடக்கமாக இருக்காது, கொஞ்சம் பெருசாக இருக்கும், பல்ஜியாக பெருசாக இருக்கும். ஓகேங்களா? அந்த நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா ட்ரிவியா. ட்ரிவியா அப்படின்ற போது அற்பமான அப்படின்னு அர்த்தம். அற்பமான. இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். டோன்ட் மேக் சச் எ ட்ரிவியா டாக். டோன்ட் மேக் சச் எ ட்ரிவியா டாக். இந்த மாதிரி அற்பமாக இங்கே பேசாத. இந்த மாதிரி அற்பமாக பேசாத. ஐ டோன்ட் ஹேவ் சச் எ ட்ரிவியா டிசைர். ஐ டோன்ட் ஹேவ் சச் எ ட்ரிவியா டிசைர். எனக்கு அந்த மாதிரி அற்பமான ஆசைலாம் கிடையாது. எனக்கு அந்த மாதிரி அற்பமான ஆசைலாம் கிடையாது. ஒய் டு ஹேவ் சச் எ ட்ரிவியா டாஸ். ஒய் டு ஹேவ் சச் எ ட்ரிவியா டாஸ். உனக்கே அந்த மாதிரி ஒரு அற்பமான ஒரு எண்ணத்தை எதுக்காக நீ வச்சுருக்க? அந்த மாதிரி அற்பமான ஒரு எண்ணத்தை நீ எதுக்காக வச்சுருக்க? எல்லாம் அற்பமாக எதுக்கு யோசிக்கிற அப்படி கேட்குறது. ஓகேங்களா? அந்த நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா ட்ரமேட்டிக். ட்ரமேட்டிக் அப்படின்ற போது தத்ரூபமாக அப்படியே பார்க்கறதுக்கு நிஜம் மாதிரி இருக்கும். அது இன்னொன்று பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய. ஓகேங்களா? ஐ எம் சீயிங் எ ட்ரமேட்டிக் சேஞ்ச் இன் யுவர் ஆட்டிடியூட். ஐ எம் சீயிங் எ ட்ரமேட்டிக் சேஞ்ச் இன் யுவர் ஆட்டிடியூட். உன்னோட இந்த நடத்தையில், உன்னோட பிஹேவியரில் அதாவது முழுசாக தெரியுது, உன்னோட நடத்தையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்து ஏற்பட்டிருக்கு. ஒரு ட்ரமேட்டிக் சேஞ்ச் அப்படின்ற போது வெளியில் தெரியக்கூடிய ஒரு சின்ன மாற்றம் அப்படின்ற போது கண்ணில் வந்து தெரியாது, வெளியே யாருக்கும் பார்க்குறவங்களுக்கு தெரியாது. அதே ஒரு மிகப்பெரிய மாற்றம் அப்படின்ற போது தெரியும் இல்லையா? கண்ணால் காணக்கூடிய வகையில் ஒரு மாற்றம் வந்து ஏற்படக்கூடிய அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய மாற்றம். ஸோ ஒரு ட்ரமேட்டிக் சேஞ்ச் அப்படின்ற போது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நான் உங்ககிட்ட பார்க்குறேன் அப்படி சொல்கிறது. ஓகேங்களா?
யூ கேன் see a lot of dramatic things there. யூ கேன் see a lot of dramatic things there. உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தக்கூடிய வகையில் உள்ள நிறையா பொருட்களை நீங்கள் அங்கே பார்க்கலாம். உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தக்கூடிய வகையில் உள்ள நிறையா பொருட்களை நீங்கள் அங்கே பார்க்கலாம். தி மூவி ஹேஸ் அ ட்ரமாட்டிக் கிளைமேக்ஸ். தி மூவி ஹேஸ் அ ட்ரமாட்டிக் கிளைமேக்ஸ். அந்த மூவியோட கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப தத்ரூபமாக இருந்துச்சு. சினிமாட்டிக்காகவே தெரியல, ரொம்பவே வந்து தத்ரூபமாக இருந்துச்சு, ட்ரமாட்டிக்காக இருந்துச்சு அப்படி சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட் கைஸ். அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரியான சில யூஸ்ஃபுல்லான vocabularies பார்க்கலாம். அண்ட் தென் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். ஓகே, பை.